அமேசான் பிரைமில் ஈசான்னு ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. முக்கியமாக தமிழ் டப்பிங்கோட இருந்துச்சு. இந்த ஒரு படம் வந்து ஒரு தெலுங்கு படம். இந்த ஒரு படம் ஹாரர் படம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தை போய் பார்த்தோம். என்ன தெலுங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு மண்டைக்கு மூலையும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேய் வர சீனை போட்டு ஏதாச்சும் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, நம்மளே ஒரு கட்டத்தில் வந்து கதை கணக்கிற அளவுக்கு இந்த ஏகப்பட்ட சீன்லாம் பார்க்கும்போது நம்மளே அரல வச்சுட்டானுங்க. அதை பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் ஒரு த்ரில்லிங்காக எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்பட அளவுக்கு பேய் வர சீன்லாம் ரொம்ப அள்ளுகிற அளவுக்கு இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு தரமான ஒரு ஹாரர் படம். கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு படத்தை நம்ம கதையை பார்க்கும்போது ஒரு படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஒரு ஈவெண்ட் என்னென்னா, போலீஸ் சாமியார்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வந்து எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்க, மக்களை ஏன் ஏமாத்துற வைக்கிறாங்க, இப்படிலாம் போலீஸ் சாமியார்கள் யாரும் நம்பாதே வைக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை கண்டறியக்கூடிய நம்ம ஹீரோஸ் போலீஸ் சாமியாரெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மீடியாவில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாமியாரை பற்றி நம்ம ஹீரோஸுக்கு ஒரு கட்டத்தை தெரிய வருது. வந்து ஒரு சாமியாரை தேடிக்கிட்டு மலைக்காட்டில் வந்து காரில் ஒரு கட்டத்தை சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக போகிற நேரத்தில் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எதிர்பாராத விதமாக அந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று பண்ணிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஒரு லேடி ஒன்று இறந்து போயிறாங்க. அந்த இறந்து போன லேடி வந்து ஒரு ஆள் மேலே வந்து ஆவி பூந்துடுது. ஆவி பூந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் வந்து அந்த போலி சாமியாரா இல்லை உண்மையான சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகும்போது இங்கே பார்த்தா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி இருக்காப்புல. அவர் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து உண்மை சொல்லிக்கிட்டு, நீ இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க வைங்க, இது உண்மையிலே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்படி நீங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து பாருங்கள், அப்புறம் பேய் பிடிச்சவள ஒரு சாமியார் ஓட்டத்துல வந்து விரட்டிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் வந்து உண்மையான ஒரு மந்திரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து நோட்டை விட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம சாமியாரை அந்த ஹீரோஸோட கட்டத்தில் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் இப்படிலாம் வைக்கிறீங்க, ஏன் மக்களை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம சாமியாரை வந்து, நீ அப்படி சொல்றியா, உனக்கு நீங்கள் வந்து மாந்திரத்தின் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் வந்து நீங்கள் 3 நாள் இருந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த வீட்டில் வந்து ஒரு 4 பேர் வந்து அந்த வீட்டில் வந்து சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணிக்கிட்டும் போது அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அமானுஷமான விஷயம்லாம் ஒரு கட்டத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அந்த வீட்டில் வந்து காணாம போடுறாங்க. இதை பார்த்தா இங்கே உள்ள ஹீரோ வந்து அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து விசாரணை போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவம்லாம் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் உண்மையிலே பேய் இருக்கா இல்லை இந்த சாமியார் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த உண்மையிலே பேய் இருக்கா இல்லை சாமியார் இருந்து இந்த மாதிரிலாம் அசம்பாதிகள் பண்ணுறாப்புல அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக போகுது. அதை பார்க்க கட்டத்தில் வந்து அள்ளுகிற மாதிரி இதில் ஏகப்பட்ட சீனாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஆத்தாடி என்னடா இப்படி ஒரு கொடூரமான ஒரு பேயை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா பேய் கிட்ட எப்படி சொல்ல, இந்த பேய்கள் வர சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து அள்ளுகிற மாதிரி இல்லை ஏகப்பட்ட சீனாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு படம் தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தரமாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் தனிமையில் உட்காந்து இந்த படத்தை பாருங்க, தரமாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.